ஸோ ஹாய், வெல்கம் டு ஆல். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் ஏன் வணக்கம் பர்டிகுலராக இந்த வீடியோக்கு ஓப்பனிங் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் எப்படி மை-வி3 ஆட்ஸ். மை-வி3 ஆட்ஸ்ன்றது ஒரு விளம்பரம் செய்யப்படும் ஆப். விளம்பரம் பார்த்தா எனக்கு அமௌண்ட் வரும் அப்படின்றது அவங்களோட கான்செப்ட். இது எப்போ லான்ச் ஆச்சு அப்படின்னா 2021 ஜூலை 5ஆம் தேதி அப்படின்னா ஐ மீன் லாக்டவுன் டைமில் அந்த ஆப் லான்ச் ஆகுது. ஸோ லாக்டவுன் டைமில் ஆப் லான்ச் ஆகிருக்கு. பட் ஆனால் அந்த அளவுக்கு அப்போ ட்ரெண்டிங்கில் இல்லை. அதுக்கப்புறம் அதோட யார் ஃபவுண்டர் அப்படின்னா சரிதா கண்ணன்றது அந்த பர்சன் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பை உருவாக்கியிருக்காங்க. ஐ மீன் ஃபவுண்டர் அவங்க தான். அதுக்கப்புறம் அந்த ஆப் அந்த அளவுக்கு ட்ரெண்டிங் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் பர்சன் உள்ளே வராரு. யார் அப்படின்னா நம்மளோட தலைவர் உள்ளே வராரு. யார் அப்படின்னா சக்தி ஆனந்த். அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் பர்சன். ஸோ அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப் டே பை டே க்ரோத் ஆகிட்டே போகுது. என்ன அப்படின்னா ஒரு பிளான் போடுறாரு. ஆக்சுவலாக என்னன்னா இவர் ஆல்ரெடி மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்தவர். இந்த மாதிரி ஒரு MLM, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டிங் பேஸ், அதாவது அந்த மாதிரி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறது, என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படின்னு டார்கெட் பண்ணி அவங்கள ஏர்ன் பண்ணுறேன்னு ஒரு பொய் சொல்லி உள்ளே வர வச்சு அவங்கள ஏமாத்துற வேலை தான் மாதிரி பண்ணிட்டு இருந்தார். அவர் உள்ளே வந்துட்டார் இந்த MV3 ஆப்ஸ்குள்ளே. ஓகேவா, உள்ளே வந்துட்டார். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்படின்னா ஆக்சுவலாக இதில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறேன், நான் இதில் ஏர்ன் பண்ணியிருக்கேன். நான் நீ அமௌண்ட் பே பண்ணேன்னு கேட்டால் நான் பே பண்ணல. நான் சும்மா ஐ மீன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டு இன்ஸ்டாகிராமில் நான் ஒருத்தவங்க கிட்ட நான் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணணும் ப்ரோ, என்ன ப்ரோ ப்ரொசீஜர்னு கேட்டதுக்கு, இல்லை ப்ரோ நீங்கள் டேரெக்டாக போய் ஜாயின் பண்ண முடியாது, நான் இதில் மெம்பராக இருக்கேன், நான் உங்களை ஜாயின் பண்ணி விடுறேன், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ப்ரோ ஜாயின் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களும் ஜாயின் பண்ணி விட்டாங்க. அவங்கள ஒரு பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்தாங்க. நானும் போய் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வரும். இன்ட்ரோடக்ஷன் வீடியோன்றது சக்தி ஆனந்த் அவர் தான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கொடுப்பாரு. இன்ட்ரோடக்ஷன் வீடியோன்றது அதாவது எவ்வளோ பே பண்ணால் எடுத்த உடனே எவ்வளோ பே பண்ணால் இவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும், இவ்வளோ பே பண்ணால் இவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும், அதாவது இவ்வளோ குறிப்பிட்ட மாதம் அப்படின்றத ஒரு டே பை டே சொல்லுவார். அதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பார். என்ன மோட்டிவேஷனா, மிடில் கிளாஸ் பீப்புளை டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பாரு, ஒரு ஹோப் கொடுப்பாரு. இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு நீங்கள் இந்த லைஃப்பில் இருக்க போகிறீங்க, உங்களுக்கு லைஃப் மாறணும் அப்படின்ற ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு ஆசை ஐ மீன் பேசி என்ன சொல்கிறது, மார்க்கெட்டிங் அதானே. மார்க்கெட்டிங்ன்றது ஆசையை தூண்டி உள்ளே வர வச்சு அவங்கள ஏமாத்துறது தான் மார்க்கெட்டிங். நான் சொல்கிறது இந்த ஸ்கேம் பண்ணுற குறிப்பிட்ட ஆப்பை இருக்குள்ள மார்க்கெட்டிங் சொல்கிறேன். மற்றபடி நான் அதர் ஃபீல்டில் இருக்கிற மார்க்கெட்டிங் நான் சொல்லலை. ஓகேவா. அப்புறம் இன்ட்ரடக்ஷன் வீடியோ போகும். ஸோ பேசி முடிச்சிடும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 crore வரையும் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் இந்த 1 crore நீங்கள் செட் ஆஃப், அதாவது நீங்கள் ஒரு 6 மாதத்தில் ஏர்ன் பண்ணுன்ற விஷயம் கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் அந்த 1 கோடியை ரீச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டார்கெட் இருக்குது இந்த ஆப்பில் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவார். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதாவது சின்ன லோக்கல் பிஸ்னஸ் பண்ணுவாங்கல்ல, அதாவது நம்மளோட ஐ மீன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிடையாது, லோக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட ப்ரொமோஷன் தான் அந்த வீடியோவில் வரும். நம்ம அந்த ப்ரொமோஷன் வீடியோவை பார்க்கணும். பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு கேப்சா கோடு கொடுப்பாங்க. நம்ம அதை இன்புட் பண்ணணும். இன்புட் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக 5 ரூபாய் வராது நம்ம அக்கௌண்ட்டுக்கு. ஏன் அப்படின்னா அந்த 5 ரூபாயில் அந்த 5 ரூபாயை செட் ஆஃப் அமௌண்ட்டாக செப்பரேட் பண்ணி தான் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 3 வீடியோ பார்க்கணும். 3 வீடியோ பார்த்தா தான் அந்த 5 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஐ மீன் டேஷ்போர்டில் வரும். ஸோ ஓகே, அந்த வீடியோ தொடர்ந்து பார்க்காம கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் இன்னைக்கு காலைல பாருங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் அந்த டேவை டேலேருந்து நீங்கள் பிரிச்சுக்கலாம். அதாவது 3 வீடியோ பார்த்தாலும் ஓகே, அந்த 5 ரூபா தான் வரும், எக்ஸ்ட்ரா வரது போது கிடையாது. ஓகேவா. இப்படி தான் நான் பார்த்தேன். ஒரு 10 days வீடியோ நான் பார்த்தேன். ஓகேவா. 10 days நான் சரி போர் அடிக்கு சும்மா தானே வீட்டில் இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலையில் நான் வீடியோ பார்த்தேன். எனக்கு ஏர்னிங்ஸ் கிட்டத்தட்ட போய் தான் ஒரு 10 நாளில் ஒரு 60 ரூபாய் அப்படின்ற ரேஞ்சு நான் எடுத்துட்டேன். பட் அதுக்கப்புறம் எல்லாம் ஏர்னிங்ஸ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் பேமெண்ட் ஐ மீன் செட் ஆஃப் அமௌண்ட் பே பண்ணாதான் உள்ளே ஏர்னிங்ஸ் எடுக்க முடியுன்றது ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. நான்லாம் பே பண்ண மாட்டேன், இது எனக்கு ஓகே சும்மா எடுத்தேன் அவ்வளோதான் அப்படின்றத விட்டுட்டேன். பட் ஆனால் நான் அதுக்கப்புறம் நான் அதை நான் அந்தளவுக்கு கான்செப்டாக உள்ளே போல ஐ மீன் டெப்த்தாக போல சரி ஓகே விட்டேன். லாஸ்ட்டாக ஒரு கிட்டத்தட்ட நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1.5 years முன்னாடி, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணேன். இப்போது லாஸ்ட்டாக ஒரு 3 months முன்னாடி தான் இந்த மாதிரி MV3 ஆப்ஸில் இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க. நிறையா கிட்டத்தட்ட மாதம் 50,000, 1 லட்சம், 20,000, அதாவது மினிமமாக அவங்க ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 15,000 கிட்டத்தட்ட 1 lakh வரை ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும்.
ஓகே என்னடா இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்களே, அப்போ வந்து அவ்வளோ வந்து ஆட்ஸுக்கு ரெவன்யூ தருதா அப்படின்றதுக்காக சரி உள்ளே போய் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு உள்ளே போனால், அதாவது ஒவ்வொரு பர்சனும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளான் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கொடுத்தாருல, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஆப்பில் ஒரு 300 ரூபா பே பண்ணி, அதாவது ஸ்டார்டிங் மெம்பராக நீங்கள் 300 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றது, அதாவது சம்திங் ஒரு அமௌண்ட் கொடுத்து நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதில் மெம்பர் ஆகிடுவீங்க. ஸோ மெம்பர் ஆனதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் எப்படி எடுப்பீங்க அப்படின்னா, நீங்கள் 300 ரூபா பே பண்ணக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வந்து செப்பரேட்டாக பிரித்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோக்கு ஒவ்வொரு அமௌண்ட்டாக கொடுத்து நீங்கள் கேப்சா ஃபில் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ டே பை டே போக போக உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டே இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை கட்டினா மட்டும் போதாது, நீங்கள் அமௌண்ட்டில் சின்ன சின்ன அமௌண்ட் தான் உங்கள் கைக்கு போகும். அது இல்லாமல் நீங்கள் வந்து யாரையாவது நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், அவங்களையும் வந்து பே பண்ண சொல்லுங்கள். பே பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஏர்னிங்ஸ், அதாவது அவங்கள்ட்ட இன்சென்டிவ் மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் வரும் அப்படின்றத இவங்க வந்து சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, மிடில் கிளாஸ் பீப்புள் தானே, அமௌண்ட் வருது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணி விட்டு கடைசியில் என்னன்னா, ஓகேப்பா நான் வந்து இப்போது வெறும் 400 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ண இந்த அமௌண்ட்டு, ஓகே நான் வந்து பெருசாக நான் வந்து உள்ள மீன் ஒரு 50,000 60,000ன்ற ரேஞ்சை தாண்டி நான் 1 lakh வந்து உள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறேன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அந்த மார்க்கெட்டிங் பர்சன், அதாவது மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க நம்மளை வந்து மைண்ட் செட்டுக்குள்ளே வந்து டார்கெட்டிங், எனக்கு தெரிஞ்சு மிடில் கிளாஸ் பீப்புளாக டார்கெட் பண்ணி தான் வந்து அவங்க பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். உள்ளே வராங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் பண்ணவங்க ஃபைனலாக ஒரு 1,20,000 2 lakhsன்ற அமௌண்ட்டுக்கு உள்ளே போய் பே பண்ணிடுறாங்க. பே பண்ணி அதாவது அதே மாதிரி இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ சேம் அதே மாதிரி டே எடுத்த உடனே இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஆடு வரும். ஒவ்வொரு ஆடுக்கும் பார்த்திங்கன்னா ரெவன்யூ வந்துகிட்டே இருக்கும். அப்படியே ரெவன்யூ வந்துகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா எல்லாரும் ஏர்னிங்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அதில் கிட்டத்தட்ட 10 லட்சம், எனக்கு தெரிஞ்சு 20 லட்சம் மெம்பரை பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே மிடில் கிளாஸ் பீப்புள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா சொல்கிறாங்க அப்படின்னா, நான் பக்கத்தில் பார்த்துட்டு இருந்தேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மொபைலில் கேட்டதுக்கு, இந்த மாதிரி நான் MV3ல ஆட்ஸ் பார்த்து நான் ரெவன்யூ எடுத்துகிட்டு இருக்கேன், நீங்கள் எவ்வளோ ஏர்னிங்ஸ் எடுக்கன்னு கேட்டதுக்கு நான் ஒரு டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 600 700 எடுத்துருக்கோம். பரவாயில்லையே அவ்வளோ எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் நீங்கள் எவ்வளோ வந்து உள்ளே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க டெபாசிட் பண்ணிக்கன்னு கேட்டதுக்கு, நான் ஒரு 1,20,000 வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னாங்க. 1,20,000 எப்படி நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு, ஆமாம் நான் வந்து என்னோட நகை வச்சுருக்கேன், அந்த நகையை வந்து விற்று தான் நான் வந்து அடமான வச்சு தான் நான் வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்துடும், என்னோட ரிலேட்டிவ் சொன்னாங்க, என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணேன், வந்து ஏர்னிங்ஸ் கண்டிப்பாக எடுத்துருவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்குன்ற நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஹோப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னன்னா இப்படி தான் நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணி இன்கம் எடுத்துகிட்டு இருக்கேன்ற சொல்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் அப்படின்னா ரீசெண்டாக ஒரு 2 monthsக்கு முன்னாடி அந்த ஆப் வந்து ஸ்கேம், எல்லாரும் ஏமாற்ற போகிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்கேம் வந்தோடனே அவர் அந்த சக்தி ஆனந்த பர்சனை வந்து போலீஸ், அதாவது காவல்துறை பார்த்திங்க அப்படின்னா விசாரணைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. அதாவது கோயம்புத்தூரில் பர்டிகுலர் என்ன அப்படின்னா, அவர் வர்றதுக்கு முன்னாடி நாள் எல்லாத்துக்கும் மெசேஜ் ஸ்டேஷனுக்கு என்ன விசாரிக்க கூப்பிடுறாங்க, நான் போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா உங்கள் அமௌண்ட் வந்து அவ்வளோதான், இதுக்கப்புறம் வரவே வராது, நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே வராது அப்படின்றத ஒரு அலர்ட் மெசேஜ் எல்லாருக்கும் போயிருக்கும் போது எல்லாரும் வந்துட்டாங்க. அதாவது அவர் ஸ்டேஷனுக்கு அவர் விசாரணைக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவர் போயிட்டு இருக்காரு. அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் வந்து அப்படின்னா ஒரு மாநாடு மாதிரி உள்ளே வந்துட்டாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க, டிவி சேனலில் போய் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. ஒரு பொண்ணு சொல்லுது, ஏமா நீ வந்து எனக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாதம் வந்து ஒரு 50,000 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன், இந்த ஆப்பில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருன்னு கேட்குறதுக்கு அந்த பொண்ணு பதில் சொல்லலை. அவங்க அந்த ரிப்போர்ட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே கேள்வி கேட்கல. இன்னொரு பொண்ணு சொல்லுது, நான் வந்து 40,000 ரூபா ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட அமௌண்ட், அதாவது 40,000 50,000 ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு எனக்கு எப்போ தெரிஞ்சு அப்படின்னா, நான் அந்த சொன்னல ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு அம்மா பார்த்தேன், கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா வந்து உள்ளே போட்டிருக்காங்க, டெபாசிட் பண்ணியிருக்காங்க நகையை விற்று அப்படின்னு. ஓகே அப்படின்றது போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மாநாடுலாம் அந்த மாநாடு கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தலைவர் வந்து வெளியில் வந்துட்டார். எங்கள் மேலே தப்பு இல்லை, வக்கீலை வச்சு வந்து அந்த பிரச்சனையாக முடிஞ்சு அதை கொஞ்சம் லைட்டாக வந்து அதுலேருந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ட்ரெண்டிங்லேருந்து கொஞ்சம் பிலோவாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, டே பை டே போக ஒவ்வொருத்தராக போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து பணம் வர்றது ஸ்டாப் ஆயிடுச்சு, நான் ஒரு 1 lakh வந்து இதில் பே பண்ணி வந்து மெம்பராக இருக்கேன், ஆனால் வந்து எனக்கு வந்து இதில் வந்து கேஷ் வரும்னு சொன்னாங்க, பட் நின்றுச்சு, எனக்கு ஏதாவது வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லியிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. அதாவது உங்கள் அமௌண்ட்டு 1 lakh
2 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒருத்தர் ஏமாத்த போறாரு அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்றது, சுற்றி இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க அவங்க இது ஒரு ஸ்கேம்னு சொல்றப்ப யாரும் நம்பலை. எல்லாரும் போய் அதில் ஜாயின் பண்ணி ஒருத்தர் வந்து ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஸ்கேமு அப்படின்றது. பட் ஆனால் இப்பயுமே அது நம்புறாங்க, அது வந்து ஆட்ஸ் ரெவன்யூ வருது அப்படின்றது. பட் நான் என்னன்னா ஒரு ஆப் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ ஃபைனலாக என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னா MV3S, அதாவது இந்த ஆப்புன்னு மட்டும் இல்லாமல் நிறைய ஆப் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஸ்கேமிங் ஆப் தான் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு யாரும் நம்பி, அதாவது யாரையும் நம்பி நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரம்மி சர்க்கிள், ஜங்லி ரம்மி, இந்த மாதிரி ரம்மி ஆப்பை நிறைய பேர் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ரீசெண்டாக அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அமலா சாஜி, அதாவது மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிற அமலா சாஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேமிங் ஆப்பை வந்து ப்ரொமோஷன் பண்ணாங்க. ப்ரொமோஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 month இருக்கும். அந்த 1 monthக்கு அப்புறம் அந்த ஆப்பில் நிறைய பேர் லாஸ் ஆனாங்க. ஸோ லாஸ் ஆனதுக்கப்புறம் அது கான்ட்ரவர்சி ஆச்சு. ஸோ அவங்க போய் கேட்டதுக்கு இந்த மாதிரி உங்களை நம்பி தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன், நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் வந்து அதில் வந்து சின்னதாக ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தேன், இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், நீங்கள் ஜாயின் பண்ணுறதும் ஜாயின் பண்ணாதும் உங்கள் விருப்பம், அது லாஸு வின் ஆச்சு எனக்கு வந்து சம்மந்தம் கிடையாதுன்றதை அவங்க வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தா அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட எந்த பதிலும் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை எதையும் யாரையும் நம்பி உள்ளே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் கடைசியில் ஏமாந்து ரொம்ப லாஸ் ஆகி போயிடுவீங்க. கடைசியில் உங்கள் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு யாரையும் நம்பாதீங்க, எந்த ஆப்பையும் நம்பாதீங்க. தயவு செஞ்சு ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு விஷயம் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தயவு செஞ்சு உள்ளே போகாதீங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாத்துக்கும் நன்றி. உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்டில் பின் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.